ஸோ இன்னைக்கு பைனாப்பிள் அன்னாசி பழம்ன்ற பைனாப்பிள் பத்தி தான் தெரிஞ்சு போறோம். இதை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பொதுவாக பிரித்தி சக்கன்லாம் சொல்லுவாங்க. அதிக அளவில் கல்டிவேட்டும் பண்றாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. பல ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த அன்னாசி பழம். கலோரிஸ் பார்க்கும்போது ரொம்ப குறைவு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சிக்கன் நல்லா எடுக்கும்போது 250 கலோரிஸ் வரைக்கும் இருக்கும். நம்ம ஒரு 100 கிராம் சிக்கன் சாப்பிட்டோம்னா இதுல 100 கிராம் அன்னாசி பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுல 50 கலோரிஸ் தான் இருக்கு. ஆனா தண்ணி மத்தங்க ஆல்ரெடி சொன்ன வாட்டர் மெலன்ல 30 தான் இருக்கு. அதை விட கொஞ்சம் கூட இருந்தாலும் பெரிய கலோரிஸ் இல்லை. நீங்க வெயிட்டை பேலன்ஸ் பண்ணணும், அதிகமா கொழுப்பு அக்குமுலேட் ஆகக்கூடாது. ஸோ ஒரு மீடியமான ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும்னா நீங்க ரெகுலரா எடுக்கிறவங்களுக்கு அன்னாசி பழம் ஒரு நல்ல சாய்ஸ். ஸோ ஃபேட் இதுல ரொம்பவே குறைவு. ஸோ நியூட்ரிஷன்ஸ் அதிகமா இருக்கு. குறிப்பா இதுல விட்டமின் சி 50 mg அளவுக்கு இருக்கு. ஸோ இது நல்லாவே இம்யூன் சிஸ்டத்தை வலுப்படுத்துறது ஒரு விஷயம். ரெகுலரா நீங்க சாப்பிட்டீங்க, என் பிள்ளைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு அப்படின்றவங்க அடிக்கடி அன்னாசி பழத்தை பிள்ளைங்க கொடுத்து வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ கொலாஜன் ஃபார்மேஷன் அதிகமாகிறதுனால நமக்கு கண்ணம் சுருக்கம் இல்லாம ஸோ ஃபேஸ் நல்லா பொலிவா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதுல ஃபைபர் சத்து 1.5 கிராம் அளவுக்கு இருக்கு. ஸோ 100 கிராம்ல. ஸோ அதனால நல்ல ஜீரணமாகிறதுக்கும். இன்னொன்னு இதுல புரோம்லைன் என்ற முக்கியமான ஒரு என்சியூம் இருக்கு. இது ஒரு டைஜஸ்டிவ் என்சியூம் மாதிரியே செயல்படக்கூடிய இந்த என்சியூம் பல ஜீரணத்துக்கான சிறப்புகள்லயே இந்த புரோம்லைன் ஆட் பண்ற அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். இதுல அதிகமா இந்த ரேர் இன்கிரீடியன்ட் எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் புரோம்லைன் அப்படி அள்ளி இருக்கும்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரேரான ஒண்ணு அது இந்த அன்னாசி பழத்துல இருக்கு. அதனால ஜீரண சக்தி நல்லா மேம்படும். ஸோ எனக்கு சாப்பிட்டாலே பெருசா செரிமானம் ஆகாதுன்றவங்க இந்த புரோம்லைன் அதிகமா இருக்கிற அன்னாசி பழத்தை ரெகுலரா சாப்பிட்டு வரும்போது ஜீரணம் மேம்படும். அதே மாதிரி இதே அந்த புரோம்லைன் தான் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாவும் செயல்படுறதுனால ஆர்த்ரைட்டிஸ் ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதோட அதுல இருக்கிற மெக்னீசியமும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். குறிப்பா போன் அண்ட் ஜாயிண்டோட ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி மிக முக்கியமா ஓவராலா இதை பார்க்கும்போதே இந்த புரோம்லைன் இதுதான் இதுல இருக்கிற ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம். ஸோ அதனால நீங்க ஜீரணத்தை தான் மையப்படுத்தி தான் இந்த ஃப்ரூட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸே இருக்கு. இதை தவிர அதிகமான பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இதுதான் இதோட மிக முக்கியமான பெனிஃபிட்ஸ். இன்னும் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த லோ கலோரிஸ் இருக்கிறனால இந்த ஃபுட்டை ஒரு பெட்டர் சாய்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இதுல பொட்டாசியம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஸோ அதனால இப்ப நார்மலா கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு எப்போ வேணாலும் பரித்தீமியா கார்டியாக் ஃபெயிலியர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இல்ல ஸ்ட்ரோக் வந்ததுனால நான் பிளட் தின்னர் மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறேன், இந்த எக்கோஸ்பிரின் போன்ற டேப்லெட்ஸ் மத்தியானம் எடுத்துட்டு இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த பிளட் தின்னரோட ப்ராப்பர்ட்டியை அதிகப்படுத்தி மெடிசனோட ஆக்ஷன் அதிகப்படுத்துறதுனால ப்ளீடிங் போன்ற ரிஸ்க் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க ரெகுலரா ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிட்றதோட நிறுத்திக்கணும். ஸோ ரொம்ப அதிகமா அன்னாசி பழம் எடுக்கிறது சில மெடிசன்ஸோட இன்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, நான் நார்மலா இருக்கேன் அப்படின்ற ஒரு அடல்ட் நீங்க தாராளமா அன்னாசி பழத்தை ஊட்டச்சத்துக்காகவும் இல்ல ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்காகவும் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காகவும் உங்களோட கொலாஜன் ஃபார்மேஷன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு போன்ற காரணத்துக்கு நீங்க அடிக்கடி அன்னாசி பழத்தை சாப்பிடலாம். நன்றி.